சகோதரி. எனது சகோதரன் விசா இல்லாமல் இலங்கையில் இருந்ததுக்காக அவரை கைது செய்து இப்பொழுது அவர் 1 வருஷத்துக்கு ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அவர் கேட்டது தனக்கு இந்த நாட்டில் சுதந்திரமாக வாழ்கிறதுக்கும் இந்த நாட்டில் சுதந்திரமாக அரசியலில் ஈடுபடுறதுக்கும் தான் அவர் கேட்டார். ஆனால் இதுவரைக்கும் அவர் ஏற்கனவே கொடுத்திருக்கிற அப்ளிகேஷன்களுக்கு அவரோட சிட்டிசன்ஷிப் கேட்டிருக்கிற ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு விதமான பதிலும் அரசாங்க தரப்பினர்கிட்ட எங்களுக்கு கிடைக்க இல்லை. அவர்கள் சொன்னார்கள் ஒரு வழக்கு இருக்கிறனால அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ள இயலாதுண்டு. ஆனால் இப்போ வழக்கு முடிந்து விட்டு அவருக்கு தண்டனை வழங்கி விட்டார்கள். அதனால இப்போ அவருக்கு குடியுரிமை கொடுக்கறதுக்கு உள்ள தடை என்னன்னு சொல்லி அரசாங்க தரப்பினத்தில் நான் கேட்கறதுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் விரும்புகிறேன். அடுத்ததாக அவர் கேகாலை பிரிசனில் இருந்து அனுராதபுர பிரிசனுக்கு மாற்றிருக்கிறார்கள். எந்த காரணத்துக்காக அவர் அங்கே மாற்றினார்களோன்னு தெரியாது. பொதுவாக கேகால பிரிசனில் இருந்து மாற்றுறது என்றால் அல்லது கண்டிக்கு அல்லது கொழும்புக்கு தான் அனுப்புவார்கள். ஆனால் வளமைக்கு மாறாக இவரை அனுராதபுர பிரிசனுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அவரோட எங்களுக்கு பயமாக இருக்குது. அவரோட உயிருக்கு எதுவும் ஆபத்து நடக்குமோன்ற ஒரு பயம் இருக்கிறது. அதே வேளையில் எனது சகோதரன் டயபெட்டிக் நோயால் இருக்கிறவர். அவருக்கு வேண்டிய மருத்துவ வசதிகள் அங்கே வழங்கப்படுமோன்ற சந்தேகமும் எங்களுக்கு இருக்கிறது. அதனால் தயவு செய்து அவரோட பாதுகாப்பு உறுதிப்படுத்துற மாதிரி ஏதாவது நடவடிக்கையில் ஈடுபடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கொள்றதோடு அவருக்கு இந்த நாட்டில் சுதந்திரமாக அவரோட அரசியலில் ஈடுபடுறதுக்கு தேவையான சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கவும் சொல்லி கேட்டு